பைத்தான்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இது எல்லாமே பேர்ல இருந்தே நம்மளுக்கு மீனிங் புரியும். மெஷின் லேர்னிங்னா மெஷின் அதுவாகவே லேர்ன் பண்ணிக்கிறது. ஒரு மெஷின் வந்து நம்ம இன்வால்மெண்ட் இல்லாம ஹியூமனோட இன்வால்மெண்ட் இல்லாம அதுவாகவே யோசிச்சு அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு மேக்ஸ் வந்து நல்லா தெரியணும், ப்ரோக்ராமிங் நல்லா தெரியணும், அல்கரிதம்ஸ் எல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதுவுமே தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அல்கரிதம்ஸ் எப்படி போடுறது எல்லாமே வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மெயினாக இருக்கிறது 3 டைப்ஸ் தான். சூப்பர்வைஸ் லேர்னிங் ஒன்று, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் ஒன்று, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா ஒன்று. இது என்ன அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பிக்சர் பாருங்க, இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அதுவாக வந்து ஃபர்ஸ்ட் சின்ன ரிங் எடுக்குது. பட் அவங்களோட பேரண்ட் ஆர் கைடர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வேற ரிங் கொடுத்து உள்ள போட சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து யாரும் பக்கத்தில் இல்லாமல் யாரும் சூப்பர்வைஸ் பண்ணாமல் அதுவாகவே சில ரிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அந்த ஸ்டாக்கிங்கில் அதுவே அடுக்குச்சு. கரெக்டாக எல்லா ரிங்கும் உள்ளே போடணும்னு அவசியம் இல்லை. குழந்தை அதுவாக விளையாடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ரிங்காக தூக்கி உள்ளே போட்டு ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அவுட்புட் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். யாருமே பக்கத்தில் சூப்பர்வைஸ் பண்ணாமல் மெஷின் வந்து அதுவாக டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். இந்த மாதிரி தான் அவுட்புட் வரணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேரண்ட் வந்து ஒவ்வொரு ரிங்காக எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்து அந்த ரிங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து போட்டால் வந்து எல்லா ரிங்ஸையும் உள்ளே போட முடியும். எல்லா ரிங்ஸையும் உள்ளே போட்டால் கடைசியில் அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பக்கத்துல இருந்து கைட் பண்ணுறாரு, சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இதே மாதிரி தான் மெஷினுக்கு வந்து டேட்டாவை வந்து கொடுத்து அந்த டேட்டாக்கு இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு நம்ம சூப்பர்வைஸ் பண்ணி மெஷின் லேர்ன் பண்ண வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, பக்கத்துல யாரும் இல்லாம அந்த குழந்தைய வந்து ஒவ்வொரு ரிங்கா போட்டு பார்த்து ஆனா எல்லா ரிங்கும் போட முடியல, பட் எல்லா ரிங்கும் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு ரிங்கா மாத்தி மாத்தி போட்டு பார்க்கும். போட்டு பார்த்து கடைசியில அதுவே ஒரு வழியா வந்து எல்லா ரிங்கையும் போட்டு ஃபில் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். பேர்ல இருந்தே நம்மளுக்கு தெரியும், திரும்ப திரும்ப பொருத்தி பார்க்கறது. மெஷினும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டேட்டாவை வந்து மாத்தி மாத்தி ப்ராசஸ் பண்ணி பார்க்கும். அந்த மெஷினோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதுவே வந்து டேட்டால எப்படி கொடுத்தா வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும், எந்த மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அதுவே கற்றுக்கிட்டு அந்த மெஷினே பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற 3 லேர்னிங்க்கும் இன்னும் டீப்பாக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அல்கோரிதம் படி தான் ஒர்க் ஆகும். y = f of x. yங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டு ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்கறது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து சிஸ்டமை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம், மெஷினை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். எப்படி நம்ம குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ரிங்கை போட்டால் வந்து கடைசியில் அவுட்புட் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள், இந்த குழந்தை வந்து க்ரீன் கலர் பால் எடுத்த உடனே இது க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லுதா. இதே மாதிரி தான் மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்பில்ட்டாக வந்து ஒவ்வொரு இன்புட்டும் வந்து இந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேபிள் கொடுத்து வச்சுருப்போம். அப்போ டோட்டலாக அந்த மெஷின் வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கடைசியில் வந்து நம்ம என்ன லேபிள் கொடுத்துருக்கோமோ, என்ன வந்து அவுட்புட் வரணும்னு லேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த லேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதில் எப்படி க்ரீன் டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் அவுட்புட். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்வால்வே ஆக மாட்டோம், மெஷினே வந்து அதுவாக லேர்ன் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். மெஷின் வந்து அதுவாகவே இன்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அக்யூரேட்டான அவுட்புட் கொடுக்கும். சேம் இதே எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு கலர் பால்ஸையும் வந்து தனித்தனியாக, இப்போ பச்சை கலர் பால்னா பச்சை கலர் பால்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போடுது, எல்லோனா எல்லோ கலர் பால்ஸ் எல்லாம் தனியாக போடுது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து ஒரு அவுட்புட் கொண்டு வருது. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து இதே தான் பண்ணும். நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம்,
அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி ஒரே மாதிரி இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கும், குரூப் பண்ணிக்கும். குரூப் பண்ணி அதையே பேஸ் பண்ணி அதுவாக ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இது ரியல் டைமில் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப்டாப் வந்து கோவிட் டைமில் எந்த லேப்டாப் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குறாங்க, கோவிட் டைமில் வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, எது வந்து கஸ்டமர்ஸ்க்கு அதிகமாக தேவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கஸ்டமரோட பர்ச்சேசிங் பிஹேவியர் கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது எது அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது. மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவராலாக கஸ்டமர்ஸ் வாங்குற பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே அனலைஸ் பண்ணி அதிகமாக வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதிகமாக இந்த 2 ப்ராடக்டை வந்து சேர்ந்து எல்லாரும் வாங்குறாங்க அப்படிங்கிறத மெஷின் வந்து அதுவாக லேர்ன் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாமே வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து கிட்டத்தட்ட பாதி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட். டேட்டா சயின்ஸ் மாதிரி தான் அது வரும், டேட்டா சயின்ஸ் டொமைனில் தான் அது முக்கால்வாசி வரும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம அவுட்புட் எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம், டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். பட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து ட்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா நம்ம இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே இல்லை, அதுவே வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதுவே அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து டேட்டாவை கிளஸ்டரிங்கோ இல்லை அசோசியேஷனோ, அதாவது இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து அது தனித்தனியாக பிரிச்செடுத்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கும், குரூப்பாக அசோசியேட் பண்ணி அதிலிருந்து அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணும், கண்டுபிடிக்கும். அதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொன்னேன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி மெஷின் வந்து அதுவாகவே டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னா மறுபடியும் அது பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுவே வந்து லேர்ன் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். நம்ம நார்மலாக கேமிங் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் நம்ம கூட விளையாடுறது வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை பேஸ் பண்ணி தான். ஒரு டைம் விளையாடும், அதில் வந்து எது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூவ்னு அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்த டைம் விளையாடும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே வச்சு அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அடுத்த டைம் வந்து இன்னும் பெட்டராக அது விளையாடும். அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்கில் வந்து 2 டைப் ஆஃப் அல்கோரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன், ரிக்ரெஷன். இந்த 2 டைப்பும். சூப்பர்வைஸ் லேர்னிங்னாலே தனியாக நம்மளுக்கு தேவையான டேட்டாவை பிரிச்செடுத்து அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில் அவுட்புட் கொடுக்கறது தான் சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போ இந்த பால்ஸ் நிறைய கலர் பால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறைய கலர் பால்ஸில் எனக்கு வந்து ப்ளூ கலர் பால் மட்டும் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிரிச்செடுத்து தனியாக ப்ளூ கலரை மட்டும் எடுத்து இது ப்ளூ கலர் பால் அப்படின்னு சொல்லி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ தனித்தனியாக நம்ம பிரிச்செடுக்கிறதுக்கு பேர் கிளாசிஃபிகேஷன். ஆனால் இதில் இன்னொரு டைப் இருக்குது, ரிக்ரெஷன். இது என்ன ரிக்ரெஷன் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலான டெக்ஸ்டுவல் டேட்டா இல்லை மற்ற டேட்டா எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமில் வரும். இதுவே நம்ம வந்து ரியல் நம்பர் வேல்யூஸ் இருக்கிற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக வேல்யூஸ் மாறக்கூடிய சுச்சுவேஷனில், லைக் நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும், ரியல் நம்பர் வேல்யூஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது ரிக்ரெஷன். நார்மல் டேட்டா, டெக்ஸ்டுவல் டேட்டா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இல்லை மற்ற ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த 2 டைப் தான் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில். கிளாசிஃபிகேஷனில் வந்து நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்குது, டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், KNN, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், இந்த மாதிரி அல்கோரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு அல்கோரிதம்ஸாக நம்ம வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம். டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் கொண்டு வரணும். அப்போ ஏற்கனவே வந்து இன்புட் இந்த மாதிரி கொடுத்தா ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் கடியில் வர ஒரு அல்கோரிதம் தான். ஸோ நம்மளுக்கு கடைசியாக வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒன்று அவங்க ஃபிட்டாக இருக்காங்க, இல்லாட்டி ஃபிட்டாக இல்லை, இந்த 2 அவுட்புட் தான் வருமா? ஸோ இது சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறது டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம். டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம மரம் எடுத்துக்கலாம். மரத்தில் எப்படி வந்து கிளையாக பிரிஞ்சு போய் கடைசி கிளையில், அதாவது லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க, கடைசி கொழுந்துக்கிட்ட இல்லை கடைசி இளந்தளிர்கிட்ட வந்து என்ன ஆகும் அப்படின்னா
பூவோ காயோ விட்டு கடைசியில் நம்மளுக்கு பழம் வரும். அதே மாதிரி தான் டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மெயின் டேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து மெயினாக என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்ரிபியூட்னு எடுத்துக்கும். நம்ம செக் பண்ண போகிற கண்டிஷன் எல்லாமே ஆட்ரிபியூட். அந்த ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் நம்ம அடுத்தடுத்து வச்சு செக் பண்ணும்போது கடைசியில் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து லீஃப் நோடில் வரும். இப்போ இந்த ட்ரீயில் பாருங்கள், இதுக்கு பேர் தான் ட்ரீ. கிளையாக பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போயிட்டு ஃபைனல் கடைசியில் ரிசல்ட் வந்து ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படிங்கிறது வந்து லீஃப் நோடில் வருது, கடைசியில் எண்டில் வருது. இப்போ இதில் நம்ம 3 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வயசு வந்து 30க்கு கீழேயா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். 30க்கு கீழே இருக்காங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். பீஸா அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கோம். டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா. இந்த 3 ஆட்ரிபியூட்ஸ், இந்த 3 கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணியிருப்போம். செக் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ரிசல்ட்டு, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த ரிசல்ட்டுன்னு கொடுத்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏஜ் வந்து 30 கம்மியான்னு பார்க்குறோம். 30 கம்மியாக இருந்தால் பீஸா அதிகமாக சாப்பிட்றாங்களான்னு பார்க்குறோம். பீஸா அதிகமாக சாப்பிட்றாங்க, ஜங்க் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அன்ஃபிட். அப்படி இல்லாட்டி ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருப்பாங்க, ஸோ ஃபிட்டுன்னு சொல்கிறோம். டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்குறோம். ஏஜ் அதிகமாக இருந்தாலும் அப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபிட்டாக இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபிட்டாக இல்லை அப்படின்னு நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஒரு பர்சன் வந்து ஃபிட்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன கண்டிஷனெல்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டாக பிரிச்சுட்டு, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் கண்டிஷன் வரும் அப்படிங்கிறத பிரிச்சுட்டு அந்த எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணி கடைசியில் வந்து இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணலாம். இதுதான் டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம். இப்போ டெசிஷன் ட்ரீ அல்கோரிதமில் 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைனலான ரிசல்ட் வந்து தெரியணும். அந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் நம்ம செக் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும், அதுதான் வந்து லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின். எந்த கொஸ்டினை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த கொஸ்டினை நம்ம செக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின். இப்போ ரொம்ப வயசாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு வயசு கம்மியாக இருக்கிறவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த வயசை செக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக இந்த கொஸ்டின் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இதுக்கு பேர் தான் லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின். நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த கொஸ்டின் மூலமாக கெயின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ரூட் நோட்ல இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அதாக தான் இருக்கணும். எந்த கொஸ்டின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக கிடைக்குமோ அந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் கெயின். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் கிடைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது லீவ்ஸ் பியூராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த பியூரிட்டி இம்பியூரிட்டினா என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கலராக நிறைய பால்ஸ் இருக்கா, அதில் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி எனக்கு ப்ளூ கலர் பால் மட்டும் தனியாக வேணும்னு சொல்கிறேன். அப்போ ப்ளூ கலர் பால் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கூட நிறைய ப்ளூ கலர் பால் தான் இருக்குது அப்படின்னா நான் ஈஸியாக ஒரு ப்ளூ கலர் பால் எடுத்துக்குவேன். அப்போது அது டேட்டா வந்து சுத்தமாக இருக்கும். சுத்தமாக நான் எதிர்பார்க்குற டேட்டா மட்டும்தான் அங்கே இருக்கும். வேறு டேட்டா அங்கே எதுவுமே கலப்படமான டேட்டா எதுவுமே இருக்காது. ஸோ இம்பியூரிட்டி அங்கே 0, ஃபுல்லாகவே பியூரிட்டியாக தான் இருக்கும். இதுவே நிறைய கலர் பால்ஸ் உள்ள இருக்கும்போது நான் தேவையான ப்ளூ கலர் பால் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா கலப்படம் நிறையா இருக்கா, மற்ற கலர் பால்ஸும் நிறையா இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் இம்பியூரிட்டி நிறையா இருக்கு. நம்மளுக்கு சுத்தமான நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் பியூரிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டேட்டாவை பிரித்து எடுக்கணும். பியூராக நம்மளுக்கு தேவையான அவுட்புட் மட்டும் வரணும். அதாவது ஃபைனல் லீஃப் நோடு வந்து பியூராக இருக்கணும். பியூராக இருக்கிற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை வந்து பிரிக்கணும். அவ்வளோதான் செகண்ட் கான்செப்ட் டெசிஷன் ட்ரீல. தேர்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஆழமாக மரத்தை வந்து கிளையாக பிரிக்கக்கூடாது, இல்லாட்டி ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது என்ன ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே வந்து மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மரத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். எதனால அப்படின்னா இங்கே வந்து நல்ல தண்ணி இருக்குது, மண் வந்து நல்ல வளமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த தண்ணி ஓடிட்டே இருக்கும்போது சத்தான மண் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து மண் நல்லா வளமாக இருக்குது, ப்ளஸ் வந்து தண்ணியும் வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ அந்த மரத்தோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது அதில் இருக்கிற பூ, காய், பழம் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இதுவே வந்து
தண்ணியே இல்லாமல் மண்ணுக்கு வந்து எந்த சத்துமே இல்லாத மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போய் மண்ணெல்லாம் காஞ்சு நல்ல மரம் வந்து அந்த மண்ணோட ஃபிட்டாக இருக்கும், நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி மரத்துலலாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பூவோ காயோ பழமோ வந்து இருக்காது. இதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம்லையும் நம்ம ஒரு ட்ரீயை வந்து ஸ்பிளிட் பண்ணி, அதாவது பிரித்து கொண்டு போகிறோம் அப்படின்னா கடைசி லீஃப் நோடில் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் கிடைக்கணும், பியூரான ரிசல்ட் கிடைக்கணும். ஆனால் நம்ம ரொம்ப ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைக்காது. டேட்டா செட்டு கூட வந்து ரொம்ப ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஓவராக ஃபிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிஷன் ட்ரீயை விட்டுட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அல்கோரிதம் யூஸ் பண்ணலாம். அது நான் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டெசிஷன் ட்ரீல இருக்கிற மற்ற கான்செப்டையும் பார்த்துக்கலாம். டெசிஷன் ட்ரீ அல்கோரிதமில் மெயினாக வந்து மூணே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. நம்ம ட்ரீயை வந்து பில்ட் பண்ணும்போது இந்த 3 ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து கினி இண்டெக்ஸு, இன்னொன்று என்ட்ரோபி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் கெயின். என்ட்ரோபினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஃபுல்லாக அந்த பேஸ்கெட்டில் எல்லோ கலர் பால் இருக்கும்போது எல்லோ கலர் பாலை வந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் எந்த எல்லோ கலர் பாலை வேணால் எடுத்து அது எல்லோ கலர் பால் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அந்த இடத்துல வந்து எனக்கு கலப்படம் இருக்காது, வேறு டேட்டா எதுவுமே இருக்காது, டேட்டா வந்து பியூராக தான் இருக்கும். ஸோ இம்பியூரிட்டி இருக்காது. என்ட்ரோபிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டாவில் வந்து எவ்வளோ இம்பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நம்ம டெசிஷன் ட்ரீ, நம்ம கிரியேட் பண்ணுற டெசிஷன் ட்ரீ எப்படி இருக்கணும் அப்படின்னா இம்பியூரிட்டி கம்மியாக இருக்கணும், பியூரிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த என்ட்ரோபி ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டெசிஷன் ட்ரீல எவ்வளோ இம்பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லும். அப்போ இம்பியூரிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷன் ட்ரீயை இன்னும் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேக்ஸிமமாக நம்ம 2 கிளாஸ் இருக்கிற டெசிஷன் ட்ரீல ஒரே ஒரு என்ட்ரோபி தான் இருக்கணும், என்ட்ரோபியோட வேல்யூ. அந்த என்ட்ரோபியோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த அல்கோரிதம் சமேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்டூ லாக் பேஸ் 2 ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே. இது என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் எக்ஸ், அதாவது எக்ஸுங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் கேங்கிறது வந்து நம்ம டார்கெட் வேல்யூ, அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம டார்கெட், நம்மளுக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிறதுக்கும் எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 100 டேட்டா செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 டேட்டாவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. 100 டேட்டாவில் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து எத்தனை டேட்டாவில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி செக் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா செக் பண்ணும்போதும் அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு தேவையான வேல்யூக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை செக் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாக்கும் ப்ராபபிலிட்டி செக் பண்ணி அந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணுவோம், சம் பண்ணுறோம். சம் பண்ணிவிட்டு இன்டூ லாக் பேஸ் 2 ஆஃப் நம்மளோட ப்ராபபிலிட்டி. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ அதை வந்து நெகேட் பண்ணியிருக்கோம், முன்னாடி மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். மைனஸ் சிம்பிள் போடும்போது நம்மளோட நெகட்டிவ் வேல்யூ இன்டூ நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஆகிடும், நம்மளுக்கு பாசிட்டிவ் என்ட்ரோபி ரிசல்ட் கிடைக்கும். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு 10 பால் இருக்குது, 10 பாலில் ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 டிவைடட் பை 10, செகண்ட் பால்னா ப்ளஸ் 2 டிவைடட் பை 10 ப்ளஸ் 3 டிவைடட் பை 10 ப்ளஸ் 4 டிவைடட் பை 10. இந்த மாதிரி 10 வேல்யூஸ்க்கும் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அதாவது அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இன்டூ அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு நம்ம லாக் பேஸ் 2 கண்டுபிடிக்கணும். இந்த லாக் பேஸ் 2 எதுக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை சம் பண்ணுறோம் இன்டூ லாக் பேஸ் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராபபிலிட்டியை கொடுக்குறோம். இந்த அல்கோரிதம் எல்லாம் வந்து நம்ம தனியாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இந்த அல்கோரிதமே வந்து நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். பைத்தான்லேயே இன்பில்ட்டா டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்லி மாடியூல் இருக்கு. அந்த மாடியூலை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். உள்ளுக்குள்ளேயே அது வந்து எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். பட் இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த லாஜிக் சொல்கிறேன், இந்த அல்கோரிதமோட லாஜிக்.
டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம்ல அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கெயின். இன்ஃபர்மேஷன் கெயின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதிகமாக நம்ம கேதர் பண்ணிக்க முடியுமோ, அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை தான் லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின்னு சொல்லுவோம். அதை வந்து ரூட் நோடாக யூஸ் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கெயினை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டேட்டா செட்டோட மொத்தம் என்ட்ரோபி ஆஃப் டேட்டா செட். என்ட்ரோபினாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இம்பியூரான டேட்டா, அதாவது கலப்படமான உங்களோட டேட்டா செட் எடுத்துக்கிறீங்க. டேட்டா செட்டை எடுத்துட்டு எந்த கலப்படமான ஃபீச்சரை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் அதிகமாக கலப்படமாக இருக்கிற ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கெயின் நம்மளுக்கு கிடைச்சிருமா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து ஒரு பர்சன் வந்து ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய கொஸ்டினில் ஃபஸ்ட்டு அவங்களோட வயசை வச்சு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அதையை வச்சு நம்ம மேக்ஸிமமான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் கெயின். கலப்படமான டேட்டாலேருந்து எந்த கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அந்த கொஸ்டினை நம்ம கொடுக்குறோம். இது இன்ஃபர்மேஷன் கெயின். கினி இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த ட்ரீயை, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டெசிஷன் ட்ரீயை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த கினி இண்டெக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1 மைனஸ் சமேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸ்கொயர். ப்ராபபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் வந்து நம்மளுக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு k. நம்ம செக் பண்ணுற எல்லா வேல்யூஸோட ப்ராபபிலிட்டியும் ஸ்கொயர் பண்ணி அந்த ஸ்கொயர் பண்ணதுக்கு சமேஷன் கண்டுபிடிப்போம். இந்த டோட்டல் வேல்யூவை வந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வர ரிசல்ட்டை பொறுத்து நம்ம அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுதான் கினி இண்டெக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் பார்த்தோம். ஓவர் ஃபிட்டிங்னா ஒரு ட்ரீயை வந்து ரொம்ப கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப இன்டெப்த்தாக கொஸ்டின் கேட்டு ரொம்ப உள்ளே போயிட்டோம் அப்படின்னா டேட்டா செட்டு வந்து ரொம்ப ஃபிட் ஆகிடும். ஸோ வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டான டேட்டா கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். டெசிஷன் ட்ரீனா ஒரே ஒரு மெயினான ஆட்ரிபியூட்டை பிரித்து ஒரு ட்ரீயை ஃபார்ம் பண்ணுறது தான் டெசிஷன் ட்ரீ. ரேண்டம் ஃபாரஸ்ட்னா பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரியும், ரேண்டமாக ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபாரஸ்ட்னா நம்மளுக்கு தெரியும் நிறைய மரம் சேர்ந்தது ஒரு ஃபாரஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னா, நிறைய ட்ரீஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி அந்த நிறைய ட்ரீஸ்ல இருந்து ரேண்டமா வந்து நம்ம டேட்டாவை எடுத்து செக் பண்ணி எதிலிருந்து வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக நல்லா கிடைக்குது, எந்த ட்ரீல இருந்து, அதாவது எந்த சப்செட்டுக்குள்ள இருந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரீஸை ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து ரேண்டமாக நம்ம ஒவ்வொரு ட்ரீயாக எடுத்து செக் பண்ணி எதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில். இவ்வளோதான் ரேண்டம் ஃபாரஸ்ட். சேம் டெசிஷன் ட்ரீயோட கான்செப்டே தான். பட் டெசிஷன் ட்ரீல வந்து நம்ம டெப்த்தாக பிரிச்சுக்கிட்டே போவோம், ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போவோம் ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி. ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து சப்செட்டாக, அதாவது மெயினான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து அதுக்குள்ளே வந்து சப்டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, டெசிஷன் ட்ரீல வந்து ரொம்ப ஆழமாக போய்கிட்டே இருக்குமா, ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து மெயினான கண்டிஷன்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து அதில் ட்ரீயாக நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஆழமாக போகாது, பட் ஒவ்வொரு சப்செட்டாக தனித்தனி ட்ரீயாக இருக்கும். ஸோ ஆழம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுமா, ஆழம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் போது ட்ரீயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னால் கிளியராக புரியும். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அதோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண டெசிஷன் ட்ரீல வந்து ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணி அதை ரேண்டம் ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு சின்ன செடி வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கோம், டப்பாவில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வேர் இருக்கும். இதுவே வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் பெருசாகி மரமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட வேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேர் அதிகமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த மரத்தோட வளர்ச்சி இருக்காது, அதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது அதோட பூவோ காயோ பழமோ வந்து கம்மியாகும், வளர்ச்சி வந்து அதோட முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார்டனிங்கில்
அந்த செடியை வந்து பீரியாடிக்கலாக அப்பப்போ நம்ம எடுத்து அந்த வேரை வந்து ட்ரிம் பண்ணி விடுவாங்க. அதுக்கு பேர் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. PRUNING ப்ரூனிங். வேரை வந்து கட் பண்ணி விடும்போது அதோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவர் ஃபிட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டேட்டா செட் அதிகமாகும் போது நம்ம நிறைய வேல்யூஸை செக் பண்ணும்போது டேட்டா செட் அதிகமாகும் போது, இப்போ ஏஜ் வந்து 30 கம்மியாக இருந்தாலே வந்து நம்ம ஜங்க் சாப்பிடலினா ஃபிட்டுன்னு சொல்லியிருக்கோம் இங்கே. ஆனால் இப்போ இந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கலாம். அப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையாங்கிறத இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம வெறும் வயசை மட்டும் தான் இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஸோ வயசை மட்டும் செக் பண்ணி உள்ளே போகும்போது அந்த டேட்டா செட் வந்து அதோட ஃபிட் ஆகிடும். ஸோ ஓவர் ஃபிட்டிங்கிற ப்ராப்ளம் இங்கே வரும். ஹெல்த்தியாக இருக்கிறவங்க 30 வயசு கீழே இருக்கிறவங்க, அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்க 30 வயசு கீழே இருக்கிறவங்க டேட்டாலாம் மிக்சடாக வரும்போது நம்ம வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து இந்த ட்ரீலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம செடியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அக்யூரேட்டாக வேணும்னா ப்ரூன் பண்ணமோ ரூட்டை வந்து கட் பண்ணமோ, அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் டெசிஷன் ட்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதோடைய ரூட்டை வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும், ப்ரூன் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரூனிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும். அப்போ இதில் ப்ரூனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரூட்டுங்கிறது நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம். எந்த கொஸ்டினை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அதே தான் வந்து நம்ம ரூட்டாக செட் பண்ணியிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வியாக நம்ம செட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம சப்டிவைட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள எந்த டிசீஸும் இல்லாதவங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவும் அதுக்கு கீழே ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணலாம். எப்போ 30 வயசுக்கு கீழே இருந்து ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா அப்படிங்கிறத தனி கேள்வியாக நம்ம கேட்கலாம். அப்போ அந்த கேள்விக்குள்ள சேம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். டிசீஸ் இருக்கிறவங்களா அப்படிங்கிறதுக்குள்ள இதே கொஸ்டினும், 30 வயசுக்கு கீழே இருந்து டிசீஸ் இல்லாதவங்களா அப்படிங்கிறத தனி கேள்வியாக கேட்டு அதுக்கு கீழே இதே கொஸ்டின்ஸையும் கொண்டு வந்தோம்னா ஒரே ட்ரீ இப்போ 2 ட்ரீயா மாறிடுச்சா. இதுக்கு பேர் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் ப்ரூனிங் கான்செப்ட். நம்ம ரூட்டை வந்து ப்ரூன் பண்ணி ஒரு ட்ரீயை மல்டிபிள் ட்ரீஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரூனிங். மல்டிபிள் ட்ரீஸ் இருக்கிற டெசிஷன் ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ், அந்த அல்கோரிதம்க்கு பேர் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். சிம்பிள். இப்போ டெசிஷன் ட்ரீனா என்ன, ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம பைத்தான்ல ப்ரோக்ராம் போகலாம். ஃபர்ஸ்ட் டெசிஷன் ட்ரீக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட்க்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம். பைத்தான்ல டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம் வந்து எப்படி பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்கிட் லேர்ன். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிட் லேர்ன் லைப்ரரி இருந்தது, இப்போ வந்து அதே எஸ்கே லேர்ன்னு மாற்றிட்டாங்க. சயின்டிஃபிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த ரிக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு எஸ்கே லேர்னுங்கிற லைப்ரரியில் டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எஸ்கே லேர்ன்னு கொடுத்துட்டு அதில் வந்து ட்ரீ மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ட்ரீல நம்ம என்ன ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிஷன் ட்ரீ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படிங்கிற மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது sklearn டாட் மாடல் அண்டர்ஸ்கோர் செலெக்ஷன், நம்ம மாடல் செலக்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்டில். அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்யூரசி கால்குலேட் பண்ணுறதுக்காக மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டிஃபால்ட்டாக பைத்தானில், அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரைனிங், டெஸ்டிங், ஸ்பிளிட்டிங் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடியூலையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். மெட்ரிக்ஸ், நம்ம அக்யூரசியை கால்குலேட் பண்ணுறதுக்கு மெட்ரிக்ஸுங்கிற மாடியூல் இருக்குது, அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டேட்டா செட்டை அனலைஸ் பண்ண போகிறோம் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம டேட்டா செட்டை ரீட் மட்டும் பண்ணுறோம். இப்போ diabetes.csv அப்படிங்கிற டேட்டா செட்டை நம்ம ரீட் பண்ணுறோம். பீடிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். அதை நம்ம பிமாங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். அந்த pima.head அப்படின்னு கால் பண்ணும்போது diabetes.csv அப்படிங்கிற டேட்டா செட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ரீட் ஆகி டிஸ்பிளே ஆகும். அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்ட், குளுக்கோஸ், பிபி, இந்த காலம்ஸ் எல்லாம் அந்த டேட்டா செட்டில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட் வந்து எதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, நான் அந்த QR கோட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த CSV ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் கொடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் அதோட QR கோட் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த QR கோடை உங்களோட ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா
நார்மல் கேமராவில் போய் இது ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து வெப்சைட் லிங்க் காட்டும். அதில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் உள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே இந்த டேட்டா செட் இருக்கும். இது அந்த வெப்சைட் லிங்க்கு. இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா diabetes.csvன்னு ஃபைல் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதோ அந்த லொக்கேஷன் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. நான் கோடிங் எந்த இடத்துல போட்டுட்டு இருக்கணும் அதே லொக்கேஷனுக்குள்ளே தான் வந்து ஃபைல் இருக்குது. அதனால நான் இங்கே லொக்கேஷன் கொடுக்கல. நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கிங்களோ அந்த லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பைத்தான் டேட்டா சயின்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இங்கே டேட்டா செட்டை லோட் பண்ணி ரீட் மட்டும் பண்ணியிருக்கோம். ரீட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தனியாகவும், அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டார்கெட் வந்து என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிற வேரியபிள் தனியாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு வாங்கிக்கிறோம், அது தனியாக ஒரு ஃபீச்சராகவும், டார்கெட் வேரியபிள் அதாவது மெயின் அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படிங்கிற வேரியபிளை தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். டேட்டா செட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம டேட்டா செட்டை ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்ட் செட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ட்ரைனிங் டெஸ்ட் இந்த ரெண்டு வேரியபிளையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண மாடியூல் train_test_slit அப்படிங்கிற மாடியூல் நேம் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். நம்ம இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி இருக்கிற இன்பில்ட்டாக பைத்தானில் அவைலபிளாக இருக்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணி அந்த மாடியூலை இங்கே கால் பண்ணிக்கிறோம். model_selection மாடியூல்குள்ளே இருக்கிற ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள்ஸ் XYன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமா அந்த வேரியபிள்ஸை உள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் சைஸ் 0.3ன்னு கொடுத்துக்கிறோம். ரேண்டம் ஸ்டேட் 1ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ 70% வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் டேட்டாவாகவும் 30% வந்து டெஸ்ட் டேட்டாவாகவும் இருக்கும். இப்படி தான் நம்ம டேட்டா செட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஃபீச்சர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபீச்சர்ஸை தனியாகவும் டார்கெட் வேரியபிளை தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் செட்டு டெஸ்ட் செட்டு ரெண்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 70% நம்ம வந்து டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ண போகிறோம். 30% வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் வந்து ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையே இங்கே யூஸ் பண்ணி டெசிஷன் ட்ரீ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் .fit அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணுற வேல்யூஸ் எக்ஸ் வேரியபிளையும் ஒய் வேரியபிளையும் நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம் டெசிஷன் ட்ரீக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரெண்டு வேல்யூஸும் நார்மல் ஃபீச்சர்ஸும் நம்ம கொடுக்க போகிற டார்கெட் வேரியபிளையும் பேஸ் பண்ணி டெசிஷன் ட்ரீ வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் டேட்டா செட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெடிக்ட்னே வந்து ஃபங்க்ஷன் இருக்குது டிஃபால்ட்டாக. ப்ரெடிக்ட்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ x_test எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி மெயினாக நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுது, அவுட்புட் வந்து yன்னு பார்த்தோமா, y = f(x) அப்படின்னு பார்த்தோம். ஸோ y = டெசிஷன் ட்ரீ அல்கோரிதமே இதுதான். y = f(x) ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில். ஸோ yங்கிறது தான் நம்மளோட அவுட்புட்டு டார்கெட் வேரியபிள். y = ஆப்ஜெக்ட் நேம் ப்ரெடிக்ட்ங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெடிக்ட் ஆஃப் ப்ராக்கெட்டில் எக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி y அதாவது நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்குதா, நம்மளுக்கு தேவையான டார்கெட் வேரியபிள் கிடைக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் டெசிஷன் ட்ரீ. இப்போ டெசிஷன் ட்ரீ வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அல்கோரிதம் எல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையருங்கிற மாடியூல்குள்ளேயே அந்த அல்கோரிதமோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். நம்ம ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணியிருக்கோம், என்னென்ன வேரியபிள்ஸ்னு தனியாக கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். y = f(x)ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டெசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ணியாச்சு. இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம அடுத்தது பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையே கீழே யூஸ் பண்ண வேண்டியது தான். அக்யூரசின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணி metrics.accuracy score அப்படின்னு கொடுத்துட்டு yல தான் நம்மளுக்கு அவுட்புட் வாங்குறோம். ஸோ y_test y_test yல டெஸ்ட் பண்ணதில் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அக்யூரசி எவ்வளோ வந்திருக்கு நம்ம கிரியேட் பண்ண டெசிஷன் ட்ரீல அப்படின்னு இது கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணும்.
அதைய பொறுத்து நம்ம என்ட்ரோபி வேல்யூ எல்லாம் பொறுத்து நம்ம ட்ரீ வந்து மாத்திக்கலாம். இன்னும் நம்ம வந்து ட்ரீயை வந்து கட் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கிடைக்கிற அக்யூரசியை பொறுத்து. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டெசிஷன் ட்ரீ, நம்ம ஸ்பிளிட் பண்ணது, அக்யூரசி செக் பண்ணது எல்லாத்தையும் ஒரே ப்ரோக்ராமா போட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் ட்ரெயின் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, ஸ்பிளிட் பண்றதுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கெல்லாம் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம், டேட்டா செட்டை ரீட் பண்ணிக்கிறோம், டேட்டா செட்டை ஸ்பிளிட் பண்றோம், ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்ட் செட்டாகவும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்ணிட்டு அதை ப்ரெடிக்ட் பண்றோம், ப்ரெடிக்ட் பண்ண அக்யூரசியை பிரிண்ட் பண்றோம். இதான் அவுட்புட். அடுத்தது இந்த டெசிஷன் ட்ரீயை வந்து எப்படி வந்து நம்ம கிராஃபிக்கலா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். பிளஸ் வந்து அக்யூரசி இப்போ நம்மளுக்கு 0.7 கிடைச்சிருக்கு, இதை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 2 லைப்ரரி இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணோம். கிராஃப் ஜென்ரேட் பண்றதுக்கு pip3 ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் கிராஃப்விஸ் அப்படிங்கிற லைப்ரரியும், அதுல ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு இருக்கிற டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு py.plus அப்படிங்கிற லைப்ரரி, இந்த 2 லைப்ரரியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க உங்களோட சிஸ்டம்ல. நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ பிப், இப்போ நார்மல் பைத்தான் 2.7 இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால்னு கொடுத்து பண்ணுங்க, பைத்தான் 3னா pip3 ஸ்பேஸ் இன்ஸ்டால்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு அந்த கிராஃப்விஸ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். ரன் பண்ணும்போது லாஸ்ட்ல கீழே வந்தீங்க அப்படின்னா இன்வொகேஷன் எக்ஸெப்ஷன் கிராஃப்விஸ் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜ் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் வந்து கிராஃப்விஸ் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்காது, பிப் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பட் இன்ஸ்டால் ஆகிருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் நோட் புக்லேயே கீழே கோண்டா ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் கிராஃப்விஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணும். லாஸ்ட்ல உங்களுக்கு கோண்டால என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத ஃபெச் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இன்ஸ்டால் பண்றீங்களா அப்படின்னு கேட்குது, நான் எஸ் கொடுக்குறேன். ஒய் நீங்க நோட் புக்லயும் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்ல நார்மல் அனகோண்டாவோட டெர்மினல் ஓபன் பண்ணி அதுலயும் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால்னு கொடுத்து கிராஃப்விஸ்னு கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி கோண்டா ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் கிராஃப்விஸ். கிராஃப்விஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதான் நம்மளோட ஃபுல் கோடிங். எந்த லொகேஷன்ல டேட்டா செட் வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷன் வந்து இங்க கொடுத்துக்கோங்க. என்ன லைப்ரரிஸ் வேணுமோ இம்போர்ட் பண்ணிக்கிறோம், டேட்டா செட்டை ரீட் பண்றோம், ஸ்பிளிட் பண்றோம், ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி டெசிஷன் ட்ரீ பில்ட் பண்றோம். பில்ட் பண்ணிட்டு அதோட அக்யூரசி செக் பண்ணிருக்கோம். அக்யூரசி செக் பண்ணதுக்கு அப்புறம் கிராஃப்விஸ் பைடாட் இந்த 2 லைப்ரரி மூலமாகவும் நம்ம வந்து டெசிஷன் ட்ரீ நம்ம ஜென்ரேட் பண்ணதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அந்த டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம். விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து diabetes.png அப்படிங்கிற நேம்ல நம்ம சேவ் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்வொகேஷன் எக்ஸெப்ஷன் கிராஃப்விஸ் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எரர் மெசேஜ் வரும். அப்படி எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்றது, எப்படி வந்து கிராஃப்விஸ் பாத் செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட சிஸ்டம்ல சி டிரைவ் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது அனகோண்டா வந்து எந்த லொகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த லொகேஷனுக்குள்ள போங்க. நான் வந்து சி டிரைவ் டிஃபால்ட்டா நிறைய பேருக்கு சி டிரைவ்ல டைரக்டாவே அனகோண்டாங்கிற ஃபோல்டர் இன்ஸ்டால் ஆகும். ஆல் யூசர்ஸ்னு கொடுத்துருந்தோம்னா டிஃபால்ட்டா சி டிரைவ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூசருக்கு தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த யூசருக்குள்ள போய்க்கோங்க. நான் அட்மின்குள்ள போயிருக்கேன், அட்மின்குள்ள தான் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்.
அனகொண்டா 3க்குள்ள லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள பின்னுக்குள்ள கிராஃப்விஸ் அப்படிங்கிற லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல பாத் வேரியபிளை செட் பண்ணும். பைத்தான் எப்படி பாத் செட் பண்றோமோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் டைப் பண்ணுங்க. சர்ச்ல என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் உள்ள போயிட்டு பாத் வேரியபிள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதுலயே எடிட் பண்ணிக்கோங்க. பாத் வேரியபிள் இல்லாம இருந்துச்சுன்னா நியூ கொடுத்து வேரியபிள் நேம் பாத்துன்னு கொடுத்து வேரியபிள் வேல்யூல அதை பேஸ்ட் பண்ணுங்க. என்னோட அந்த பாத் வேரியபிள் ஆல்ரெடி இருக்கு, நான் அதுல எடிட் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி அதை செலக்ட் பண்ணி எடிட் கொடுங்க. இதுல உள்ள போயிட்டு நியூ, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே, எகெயின் ஓகே. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் டெர்மினலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஜூபிட்டர் நோட்புக்கை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. கர்னல் ரெடி, ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எகெயின் ரன் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா diabetes.png அப்படிங்கிற ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். பாத் செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரன் கொடுத்துட்டு diabetes.png நம்ம கிளாஸிஃபை பண்ணிருக்கிற டெசிஷன் ட்ரீ விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அவுட்புட் ஜென்ரேட் ஆயிருக்கா? அவ்வளோதான். கிராஃப்விஸ் லைப்ரரி வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத் செட் பண்ண மறக்காதீங்க. கோண்டா யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பாத் செட் ஆகிடும். சப்போஸ் பாத் செட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா பாத் வந்து கண்டிப்பாக செட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிராஃப்விஸ் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த அக்யூரசியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெசிஷன் ட்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீயை வந்து இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம ட்ரீயை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அடுத்தது சேம் இதே கோடிங் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். ட்ரீயோட டெப்த், அதாவது ஆழத்தை அதிகம் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட். இந்த இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டெசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ணும்போது என்ட்ரோபி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டேட்டா வந்து எவ்வளோ பியூராக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபேக்டர் தான் என்ட்ரோபி. அப்போ என்ட்ரோபியை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் டெப்த்தை வந்து நம்ம 3 அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ 3 டெப்த் இருக்கிற மாதிரி 3 பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெசிஷன் ட்ரீ வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதே கோடிங் தான் இந்த இடத்துல மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆல்ரெடி நம்ம போட்டதுக்கு வந்து அக்யூரசி 0.68 தான் கிடைச்சிது. ட்ரீ வந்து பெருசாக இருக்கா, டெப்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம போட்டதில் வந்து என்ட்ரோபியை பேஸ் பண்ணி டெசிஷன் ட்ரீயை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். கிளாஸிஃபை பண்ணும்போது மேக்ஸிமம் டெப்த் நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அக்யூரசி இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 0.7 ஆயிருக்கா. 0.68 இருந்து 0.68 இருந்தது, இப்போ 0.77 வந்திருக்கு. டெப்த் 3 வந்திருக்கா. ரூட் நோட்ல இருந்து 3 பிரான்ச், 3 கிளைகள் தான் போயிருக்கு. இதுல உங்களுக்கு டெசிஷன் ட்ரீல வந்து என்னென்ன உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். முன்னாடி கிராஃப்லையும் இருந்திருக்கும், முன்னாடி விஷுவலைஸ் பண்ணதுலையும். பட் ஆழம் நிறையா இருக்கிறதுனால, பிரான்ச்சஸ் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது கிளியரா. இதில் டெப்த் வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் கிளியராக நம்மளுக்கு தெரியும் என்ட்ரோபி வந்து எவ்வளோ இருக்குது, சாம்பிள்ஸ் எவ்வளோ சாம்பிள்ஸ் அதில் இருந்தது, அதோட மெயின் வேல்யூ எவ்வளோ. கிளாஸ் வந்து நம்ம 2 கிளாஸாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் XYன்னு 2ஆக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரோபி வேல்யூ வந்து மேக்ஸிமம் 2 கிளாஸ்க்கு 1 இருக்கலான்னு பார்த்தோம். இது 0.7 தான் இருக்குது. அக்யூரசி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோதான் டெசிஷன் ட்ரீ அல்கோரிதம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மற்ற அல்கோரிதம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஓப்பனாக பார்க்கலாம்.
கமெண்ட்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பைத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, இல்லை டேட்டா சயின்ஸ் டொமைனில் நெக்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, இல்லை மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்